Hi friends, welcome to Madras சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல முட்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நிறைய நேரம் நமக்கு டைம் இல்லாதப்போ இல்லனா ரொம்ப டயர்டா இருக்கிறப்போ பண்ண முடியக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான சைட் டிஷ் தான் இந்த முட்டை குழம்பு. இதுக்கு மூணு முக்கியமான பொருட்கள் போதும். அவிச்ச முட்டை, வெங்காயம், தக்காளி. அந்த சுவையான முட்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு உடைஞ்சதும் அதில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதில் நறுக்கி வச்சிருக்க ஒரு வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறம் ஆகுறது வரைக்கும் அதை லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறம் ஆகியாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயாச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். இதில் 1 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், அப்புறம் 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க 2 தக்காளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ஒரு பேஸ்ட் ஆகுறது வரைக்கும் அதை வேக வச்சிருங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி நல்லா பேஸ்டா ரெடி ஆயாச்சு. பாருங்க, எண்ணெயும் வெளியே வர ஆரம்பிச்சாச்சு. இப்போ இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் ஒரு 1லேருந்து 1.5 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை கொதிக்க விட்டுருங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம முட்டையை சேர்த்துடலாம். முட்டையை எப்பவும் சேர்க்குற மாதிரி முழுசாக சேர்க்காம அது சின்ன சின்ன ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பதான் சாப்பிடும்போது ஜாலியா இருக்கும். முட்டையை சேர்த்துட்டு அதை லைட்டா புரட்டி விட்டுக்கோங்க. புரட்டி விட்டுட்டு அதை ஒரு 1 நிமிஷம் வேக வச்சா போதும். கடைசியா நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இது ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப திக்கா இருக்கு. சாதம், சப்பாத்தி, பூரி எல்லாத்தோட இது ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். இப்போ நம்மளோட சுவையான முட்டை குழம்பு நல்லா சுலபமான முறையில் ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும். செட்டிநாட் முட்டை குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்ல வாசனையா இருக்கு. இப்போ நம்மளோட கோழி குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு.